தொடர்பான ஒரு அண்மை செய்தி. ஃபெஞ்சல் புயல் தற்போது கரையை தொடங்கி உள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். 7 மணிக்கு மேலாக ஃபெஞ்சல் புயல் கரையை கடக்க தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது கரையை கடக்க தொடங்கியுள்ளது ஃபெஞ்சல் புயல். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். காரைக்கால் மாமல்லபுரம் இடையே இது கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது ஃபெஞ்சல் புயல் கரையை கடக்க தொடங்கியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். சென்னைக்கு தென்கிழக்கே மையம் கொண்டிருந்த ஃபெஞ்சல் புயல் தற்பொழுது கரையை கடக்க தொடங்கியுள்ளது. மாமல்லபுரம் காரைக்கால் இடையே இது கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது கரையை கடக்க தொடங்கியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். புயல் கரையை கடக்கும் பொழுது 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது ஃபெஞ்சல் புயலானது கரையை கடக்க தொடங்கியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவர செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தற்பொழுது ஃபெஞ்சல் புயல் கரையை கடக்க தொடங்கியுள்ளது. சென்னை மற்றும் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்ன? கூடுதல் விவரங்கள். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த ஃபெஞ்சல் புயல் என்பது தற்பொழுது கரையை கடக்க துவங்கி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக கடந்த 6 மணி நேரத்தில் 7 கிலோமீட்டர் வேகத்தில் இது நகர்ந்து வந்த நிலையில் புதுச்சேரியில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவிலும், மகாபலிபுரத்திற்கு 40 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல சென்னைக்கு 90 கிலோமீட்டர் தொலைவிலும் இது இருந்த நிலையில் தற்பொழுது இது கரையை கடக்க துவங்கி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது அடுத்த 3 முதல் 4 மணி நேரத்திற்கு புயல் என்பது கரையை கடப்பதற்கான நேரமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரையை கடக்கும் வரையிலேயே 70 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும், இடையே 90 கிலோமீட்டர் வேகத்தில் கூட காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது மேற்கு மற்றும் தென்மேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்கரையில் இடையே காரைக்கால் மற்றும் மகாபலிபுரத்திற்கு இடையேதான் கரையை கடக்க முழுமையாக வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அடுத்த 3 to 4 மணி நேரத்திற்கு காற்று என்பது பலமாக இருக்கும் என்றும், 70 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 90 கிலோமீட்டர் வேகத்தில் கூட காற்று வீசக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது சென்னைக்கு கிழக்கு வடகிழக்கு திசையில் நிலை கொண்டிருப்பதாகவும், அதே போல புதுச்சேரியிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு 90 கிலோமீட்டர் தொலைவிலும் இது நிலை கொண்டிருக்கிறது. குறிப்பாக மகாபலிபுரத்திற்கு அருகேதான் இதை கரையை கடக்க தொடங்கி இருப்பதாகவும், அடுத்த 3 முதல் 4 மணி நேரத்திற்கு 70 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 90 கிலோமீட்டர் வேகத்தில் கூட காற்று வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட அது கண் பகுதியை நெருங்கும் பொழுது ஒரு 9 அல்லது 10 ஒரு 3 to 4 மணி நேரம் வரையிலும் எடுத்துக்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முழுமையாக இந்த புயல் கரையை கடப்பதற்கு இன்று இரவிலிருந்து அதிகாலை வரைக்கும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது புயல் என்பது கரையை கடக்க துவங்கி இருக்கிறது. சென்னைக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையில் கரையை கடக்க இருக்கக்கூடிய நிலையில் காற்றின் வேகம் என்பது கடற்கரை ஓரங்களில் அதிகமாக இருக்கும், கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடற்கரை ஓரங்களுக்கு யாரும் செல்லக்கூடாது எனவும், அதே போல கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் பொழுது மழை என்பது சற்று குறைவாக தான் இருக்கும், விட்டு விட்டு மழை என்பது இருக்கும். கடல் ஓரங்களில் மட்டுமே லேசான மழை இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சரினா, வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்படும் பொழுது நாளை காலை வரை இது கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. தற்பொழுது 3 முதல் 4 மணி நேரத்துக்குள்ளாகவே முழுவதுமாக கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான காரணம் என்ன? அதாவது இந்திய வானிலை ஆய்வு மையம் என்பது இன்று மாலை கரையை கடக்க துவங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது சற்று காலதாமதமாக, அதாவது கடந்த 6 மணி நேரத்தில் 7 கிலோமீட்டர் வேகத்தில் தான், குறைவான கிலோமீட்டர் வேகத்தில் தான் இது நகர துவங்கியது. அதற்கு பிறகு காற்றின் வேகமும் மேகக்கூட்டங்களின் நகர்வும் காரணமாக தற்பொழுது இது கரையை கடக்க துவங்கி இருக்கிறது. கரையை கடக்க காற்றின் வேகம் என்பது சற்று குறைந்தால் கரையை கடப்பதற்கான காலதாமதம் என்பது நீட்டிக்கும் என்றும், முழுமையாக இந்த புயல் என்பது கரையை கடக்கும் பொழுது அதிகாலை நேரம் என்பது எடுக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கண் பகுதி வரும்பொழுது 3 to 4 மணி நேரம் வரையிலுமே இந்த முழுமையாக கரையை கடப்பதற்கான நேரம் என்பது எதிர்பார்க்கப்படும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் காற்று சற்று குறைந்தால் அதற்கான காலதாமதம் எடுத்துக்கொள்ளும். காற்றின் வேகம் அதிகரிக்கும் பொழுது விரைவாக கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மழையின் வேகமும் சற்று சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் பிற்பகல் வரையிலுமே, அதாவது புயல் கடலுக்கு உள்ளே இருக்கும் பொழுது மழை என்பது அதிக அளவில் இருந்தது. கரையை நெருங்க நெருங்க அனைத்து இடங்களிலுமே மழை என்பது சற்று குறைந்திருக்கிறது. விட்டு விட்டு லேசான மழை என்பது பெய்து வருகிறது.
மேகக்கூட்டங்களின் நகர்வின் காரணமாகவும் காற்றின் திசையின் காரணமாகவும் தற்பொழுது மழையும் குறைந்திருக்கிறது. அதே போல காற்று வேகம் அதிகரித்திருக்கிறது, புயலின் நகர்வும் குறைந்திருக்கிறது. புயல் அடுத்து 3 to 4 மணி நேரம் வரையிலுமே இந்த கரையை கடப்பதற்கான நேரம் எடுத்துக்கொள்ளும் என்றும், ஆனால் முழுமையாக கரையை கடப்பதற்கு காலதாமதம் என்பது ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது முன்பகுதி கரையை தொட்டிருக்கிறது. இந்த முழுமையாக கண் பகுதி, அதற்கு பிறகாக இறுதி பகுதி வரையிலுமே கரையை கடப்பதற்காக முழு நேரம் எடுத்துக்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தரைக்காற்றை பொறுத்தவரையிலும் அதிக அளவில் இருக்கும். அதே போல கடற்கரை ஓரங்களில் மணல் காற்றும் கூட வீசி வருகிறது. சென்னை பட்டினப்பாக்கம், அதே போல வட தமிழக கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் மணல் காற்றும் தரைக்காற்றும் அதிக அளவில் வீசுகிறது. 70 to 80 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 90 கிலோமீட்டர் வேகத்தில் கூட காற்று வீசக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மழை பெய்ய தொடங்கினால் காற்றின் வேகம் சற்று குறைவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. செலினா, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் அதி கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதேபோன்று புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டது. தற்போது இந்த பெஞ்சல் புயலுடைய நகர்வு குறித்தாக வரும்பொழுது இந்த ரெட் அலர்ட்டான தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது மழையினுடைய அளவு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? வானிலை ஆய்வு மையம் இது குறித்து என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது இன்று ஒரு நாள் முழுவதுமே சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் இன்று சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கரையை கடக்கும் பொழுது ஒரு சில இடங்களில் அதிகன மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும், ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரையை கடந்த பிறகும் கூட நாளை ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழை நீட்டிக்கும் என்றும், அதற்கு பிறகாக அதாவது 2ஆம் தேதி தான் மழை என்பது சற்று படிப்படியாக குறைய துவங்கும். 3 தேதி 4ஆம் தேதியை பொறுத்தவரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு இயல்பு மழையின் அளவை ஒட்டி இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது கரையை கடக்கும் பொழுது, புயலாக கரையை கடக்கும் பொழுது மழையின் தாக்கம் என்பது சற்று குறைவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அல்லது புயல் வலுவிழந்த பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது தாழ்வு மண்டலமாகவோ சற்று வலு குறைந்தால் மழையின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதன் காரணமாக சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். காற்றின் வேகத்தையும் அதே போல மேகக்கூட்டங்களின் நகர்வை பொறுத்துதான் இந்த மழை என்பது தொடருமா அல்லது எத்தனை நாட்களுக்கு தொடரும், புயல் கரையை கடந்த பிறகும் கூட மழை இருக்குமா, மழை சற்று குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது தொடர்பான விவரங்களை வானிலை கணிப்புகள் தொடர்ச்சியாகவே இந்திய வானிலை ஆய்வு மையமும் சரி, அதே போல சென்னை வானிலை ஆய்வு மையம் சரி 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்பது தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. தற்போது வரையிலும் கூட இந்த சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது அதே போல்தான் இருக்கிறது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதே போல வட தமிழக கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் சென்னையிலிருந்து மயிலாடுதுறை வரையிலுமே அனைத்து மாவட்டங்களுக்குமே புயல் கரையை கடக்கும் வரையிலுமே சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. புயல் கரையை கடந்த பிறகு ஒரு சில மாவட்டங்களில் சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மழை படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட பிற்பகலுக்கு பிறகாகவே பல்வேறு மாவட்டங்களில் மழை என்பது குறைய தொடங்கி இருக்கிறது. புயல் முழுமையாக கடந்து சென்ற பிறகு மேகக்கூட்டங்களின் நகர்வை வைத்து எந்தெந்த மாவட்டங்களில் அதிகப்படியான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் உள்பகுதிகளில் மழை என்பது சற்று அதிகமாக இருக்கிறது. கடலோர இடங்களாக இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் காற்றின் வேகம் என்பது அதிகமாக இருக்கிறது. மழையை பொறுத்தவரையிலும் லேசானது முதல் மிதமான மழை தான் பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக நுங்கம்பாக்கம், மீனம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளை பொறுத்தவரையிலும் மழை என்பது காலையிலிருந்து மாலை வரையிலுமே 11 சென்டிமீட்டர் மழை, 10 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. மற்ற இடங்களை பார்த்தோம் என்றால் ஒரு 4-5 சென்டிமீட்டர் மழை தான் பதிவாகி இருக்கிறது. மேகக்கூட்டங்களும் நகர்வு, அதே போல புயல் கரையை கடந்த பிறகுதான் முழுமையாக எத்தனை சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது, எந்தெந்த இடங்களில் அதிகப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது, அதே போல காற்றின் வேகம் எத்தனை கிலோமீட்டர் வேகத்திற்கு இந்த புயல் என்பது முழுமையாக கரையை கடந்த பிறகு எத்தனை கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசியது என்பது தொடர்பான விவரங்களை இந்திய வானிலை ஆய்வு மையம் தொடர்ச்சியாக வெளியிடப்படும். தற்பொழுது முன்பகுதி என்பது கரையை தொட்டிருக்கிறது. முன்பகுதி கரையை தொட்டு 3-4 மணி நேரம் வரையிலுமே அது கரையிலிருந்து வெளியே சென்ற பிறகு அதன் பிறகு கண் பகுதி, அதற்கு பிறகு பின்பகுதி வரும்பொழுதுதான் முழுமையாக புயல் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரி.
செலினா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. தற்பொழுது பெஞ்சல் புயல் கரையை கடக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில் தனியார் வானிலை ஆய்வாளர் ராஜேஷ் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். இந்த பெஞ்சல் புயல் தொடங்குவதிலிருந்தே ஒரு பெரிய குழப்பங்களாகவே இருந்து வந்தது. இந்நிலையில் 7 மணிக்கு மேலாக இது தற்பொழுது கரையை கடக்க தொடங்கியுள்ள அறிவிக்கப்பட்டுள்ளது.